இப்ப எதுக்கு என்ன வர சொல்றீங்க மாப்ள? எல்லாமே காரணமா தான் மாமா. துர்கா தான் ரேவதின்னு அந்த நவீனை நம்ப வச்சிட்டோம். ஆனா அது மட்டும் போதாது. அவங்க 2 பேரையும் நாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோமா? என்ன சொல்றீங்க மாப்ள? ஆமா மாமா, அவங்களுக்குள்ள ஒரு இது வர வைக்கணும் மாமா. இது வர வைக்கிறேன்னா எது? ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனை கொடுக்கணும் மாமா. கனெக்ஷனா? என்ன சொல்றீங்க? அட ஆமா மாமா, இதெல்லாம் செஞ்சாதான் அந்த நவீன் துர்காவையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ரேவதியை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். நாமளும் ரேவதிய கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எப்படி மாப்ள, நான் பொண்ணுங்களுக்கு அப்பா. மாமா, இந்த விஷயத்துல நீங்க கார்த்திக்கு தாய் மாமாவா மட்டும்தான் இருக்கணும். உங்க பொண்ணுங்களோட அப்பாங்கிற நினைப்ப கொஞ்சம் தூரமா தூக்கி வைக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மாமா. என்னமோ மாப்ள, என் பொண்ணு ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மனநிலைமையிலேயே இருந்தாதான் சில விஷயங்களை நம்ம செய்ய முடியும். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? மாமா, இப்போ ஒரு பழைய சீனை நான் அரங்கேற்றம் பண்ண போறேன். ஓல்ட் ஐடியா தான், ஆனா கோல்டு ஐடியா. என்ன சொல்றீங்க மாப்ள? இப்போ இந்த மாடி படிக்கட்டுல நான் எண்ணெயை ஊத்த போறேன். நீங்க என்ன பண்றீங்க? நேரா போய் நவீன கூட்டிட்டு வாங்க. நான் நேரா போய் துர்காவை கூட்டிட்டு வரேன். 2 பேரும் படிக்கட்டுல இருக்கிற எண்ணெயால கீழே வலிக்கி விழுந்துருவாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டச்சிங் நடக்கும். அதுக்கப்புறம் சில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் தானாவே நடக்கும். நாம எதுவும் செய்ய தேவையில்லை. ஹார்மோன்ஸ் வில் டேக் கேர். ஐயோ மாப்ள, நாங்க யூத்தா இருக்கும்போது பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு பசங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்களும் அதே தான் பண்றீங்க. இன்னும் அப்டேட் ஆகவே இல்லையா? மாமா, சில விஷயங்கள் அந்த மாதிரி தான், மாறவே மாறாது. அதான் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க, இனிமே அதை பத்தி கேள்வியே கேட்க கூடாது. நீங்க போய் நவீன கூட்டிட்டு வாங்க. ஓகே, சரி. ஆல் தி பெஸ்ட். தம்பி, வாங்க சார். எப்படி ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? எல்லாம் இருக்கு சார். பை த வே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்களை சார்னு கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கு. அதனால உங்களை மாமான்னு கூப்பிடவா? ஆ, மாமான்னு கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும் தம்பி. உங்களை சார்னு கூப்பிட எனக்கு பிடிக்கல, அதான். அப்போ நீங்க வேணா என்ன அங்கிள்னு கூப்பிடுங்களேன். ஓகே அங்கிள். சரி, நான் எதுக்காக வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் அங்கிள்? சொல்லுங்க. வாங்க சொல்றேன். போலாமே. செக் பண்ணிட வேண்டியதான். ஆமா, ஒரு கட் ஆகுது. துர்கா, சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வரியா? என்ன விஷயம் மாமா? நீ வாயா, நான் சொல்றேன். சரி வா. தம்பி, அங்கிள், நான் ஒரு முக்கியமான போன் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அங்கிள். துர்கா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீ இறங்கி போயிட்டாரு, நான் இப்போ வந்துடுறேன். சரி நீ போ.
கையெடுங்க. ஐயோ இல்ல, நீங்க படியில இருந்து இறங்கி வரும்போது நீங்க கீழே இருக்க எண்ணெய பார்க்காம வழிக்க விழ பாத்தீங்க. அதனாலதாங்க உங்களை பிடிச்சேன். ம். ஆ, ஆ, ஆ. 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 நவீன் ப்ரோ, உங்க கண்ணு அங்கேயே இருக்கு. ச்சே, ச்சே, அதுல ஒண்ணு இல்லையே. என்ன ப்ரோ, நானும் உங்க ஏஜ கடந்து வந்தவன் தானே. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அந்த மாதிரி தானே இருந்தது. இல்லையே, அவ அப்படி பார்த்த மாதிரி தெரியலையே. யுவர் மிஸ்டேக்கன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவளுக்கும் உங்க மேல ஒரு இது. ஓ, அப்போ அப்படியா சொல்றீங்க? ஆமா ஆமா, நீங்க அவளை கரெக்டா வந்து பிடிக்கணுன்றதுக்காக தான் அவ வலிக்கு விழுகிற மாதிரி நடிச்சா. அது உங்களுக்கு புரியலையா? ஓ, அப்போ அவளுக்கும் என் மேல ஒரு இது இருக்குன்றீங்க. ப்ரோ, அவளை பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துருக்குமே. ஆமா, பறந்தது. உங்களுக்காவது பட்டாம்பூச்சி தான் பறந்துச்சு, ஆனா அவளுக்கு பட்டாம்பூச்சியா மாறி பறந்து போனாலே அத நான் ஃபீல் பண்ணேன். நீங்க ஃபீல் பண்ணலையா? ப்ரோ, கேட்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மூட்ல நீங்க நேரா போறீங்க, ரொமான்ஸ் பண்றீங்க, டூயட் பாட்டு பாடுறீங்க. ஓகே. கபி கபி மேரே தில் மே. மாமா, அந்த நவீனை டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. இனிமே அவன் ரேவதியை காட்டி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கூட பண்ணிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவன் துர்கா மேல ஆர்வமா இருக்கான். என்னமோ மாப்பிள, என் லெவலை விட்டு இறங்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். மாமா, என்ன செய்யறோன்றது முக்கியம் இல்ல, எதுக்காக செய்யறோம் அதான் முக்கியம். நாம இதை எல்லாத்தையுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் செய்யறோம். ரிசல்ட் தான் மாமா முக்கியம். என்னமோ சொல்றீங்க. நான் செஞ்சது தப்பா ரைட்டானு கூட எனக்கு தெரியல. என்னமோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஆண்டவகிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா வேண்டிக்கங்க மாமா. கடவுளே, நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. போவா, போய் தான் பாப்பா. மயிலு, பாட்டி, எல்லாரும் சத்திரத்துல நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயம் பார்த்து தான் நீங்க அந்த பயலை தூக்கிடணும். விடிஞ்சு எழுந்ததும் அந்த மாப்பிள்ளை பயலை காணோன்னு ஆள் மேல ஆளா தேடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். பாட்டி, ஆளை தூக்குறத அசால்ட்டா சொல்றீங்களே. நீங்க உண்மையிலே ஒரு வீர மங்கதா பாட்டி. ஏய், எனக்கு மட்டும் சின்ன வயசா இருந்ததுன்னு வச்சுக்க, நானே அந்த பையனை தூக்கிடுவேன். வயசாயிடுச்சுல, அதான் உங்க உதவியெல்லாம் எதிர்பார்க்கிறேன். பாட்டி, உங்களை மாதிரி ஒரு பாட்டி எனக்கு கிடைக்காம போயிட்டாங்க. கிடைச்சிருந்தா என் லெவலே வேற பாட்டி, வேற. சரி, ஜாக்கிரதையா போய் உஷாரா இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க. புரியுதா? பாட்டி, நான் போனா அந்த தீவெட்டி தெரியும் சந்தேகப்படுவான். அதனால நீங்க 2 பேரும் போய் அவனை தூக்குங்க. நான் போய் மண்டபத்தோட வாசல்ல வண்டியை ரெடி பண்ணி வச்சிடறேன். நீங்க அவனை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா நாம அவனை அந்த வண்டியில போட்டு தூக்கிட்டு போயிடுவோம். ஓகே? ஓகே பாட்டி, நாங்க போயிட்டு வெற்றியோட திரும்பி வரோம். ஜாக்கிரதை, உஷாரா செய்யணும். புரியுதா? போங்க போங்க. ஓகே பாட்டி. எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளையவே கடத்த பாக்குறீங்களா? கிழவி, நீதான் இதுக்கு மாஸ்டர் பிரெயினா? கிழவி, உனக்கே இவ்ளோ இருந்தா எனக்கு எவ்ளோ இருக்கும்? இந்த மாயா இருக்கும்போது என் மகேஷ கடத்திட முடியுமா? விட மாட்டேன். உங்க பிளான எப்படி காலி பண்றேன்னு பாருங்க. நீங்க கிரிமினல்னா நான் கிரிமினலுக்கே கிரிமினல். டேய் மகேஷ், சீக்கிரம் இந்த ரூமை விட்டு கிளம்ப. ஏன் மாயா? டேய், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா உன்னை தூக்கிடுவாங்கடா. என்ன சொல்ற? என்ன யாரு தூக்குறா?
யாரு அந்த கிழவியும் அந்த காமெடி பீஸ் மயில்வாகனம் தான். அவங்க ஒண்ணு தூக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இங்க இருந்தா ஆபத்தா. வா போயிடலாம். சரி வா போலாம். வா வா சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூம் தானே, அதோ அந்த ரூம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேயா? அது மணமகன் அறைன்னு போட்டிருக்கு. ஆமா, மணமகன் ரூம் தான். இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏய் வா வா. ப்ரோ, மாப்பிளக்காரன் உள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் உள்ள போனதும் அவனை ஒரே போட்டு மயக்கமாக்கிட்டு இந்த சாக்குல போட்டு தூக்கிட்டு வந்துருங்க. புடிங்க, இந்தாங்க. எங்களை அடியால் ரெஞ்சு கொண்டு வந்துட்டீங்க. ஏப்பா வருத்தப்படாதீங்கப்பா, யாருக்காக செய்யறோம்? எல்லாம் நம்ம கார்த்திக்காக பண்றோம். அவரும் எல்லாரும் மாதிரி மனைவி குடும்பம் குழந்தைன்னு இருக்க வேண்டாமா? ஆமா, இருக்கணும் தான். இருக்கணும்ல, அப்ப போய் செய்யுங்க. ஓகே, சரி வாடா உள்ள போலாம். சரி. இங்க பாருங்க, ஒரு விஷயம். நாம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அவனை அடிச்சு சாக்குல போட்டு தூக்கிட்டு வந்துருங்க. நான் வெளியில வண்டியில வெயிட் பண்றேன். ஓகே? ம், சரி. போங்க போங்க போங்க. வா. என்னடா எம்டியா இருக்கு, ரூம் யாரையும் காணோம். பாத்ரூம்ல இருந்து சத்தம் வருது. அப்ப அவன் அங்கதான் இருக்கணும். ஆமா, நம்ம ரெடியா இருப்போம். அவன் வெளியே வந்ததும் ஒரே போடா போட்டு அவனை மயக்கப்படுத்தி சாக்குல போட்டு கொண்டு போயிடு. சரி, நீ டோர் சாத்து. போலாம். டேய், அவன் வரான்னு நினைக்கிறேன். நீ ரெடியா இரு. என்ன பண்றீங்க? யாரது? டேய், ஒரு வழியா அவனை பார்சல் பண்ணியாச்சு. இவனை பிடி, தூக்கிட்டு போயிடலாம். தூக்கு தூக்கு. டேய், ரெடியாரா? டக்குனு வண்டி எடுக்கணும். சார், வந்துட்டாங்க. வைங்க வைங்க, பார்த்து. என்ன சக்சஸா? சக்சஸ் தான். உள்ள மயக்கமா தான் இருக்கான். பீட ஒரு வழியா ஒளிஞ்சா. டேய் காலர் பட்டன், இனிமே நீ மாப்பிள்ள இல்லடா, எங்க சிலம்பம் தான்டா மாப்பிள்ள. தூக்குங்க இவனை. டேய் புடுறா. சரிண்ணே. மாட்டா. டேய் சீக்கிரம் போய் வண்டி ஏறா. சரிங்கண்ணா. ஏய், டேய் வண்டி ஏறா. பாய்ஸ், வெல் டன். ஆளை தூக்கியாச்சு. வாங்க போவோம். வாங்க. டேய் முட்டா பசங்களா, நீங்க கடத்தினது மகேஷ் இல்லடா, வேற ஆள. நாளைக்கு ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறத மகேஷ் தான்டா. வணக்கம் சார். யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் ராஜா. நான் சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்டில் டிரைவராக வேலை செய்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி உள்ள வாங்க. வாங்க.
வாங்க சார் உட்காருங்க. இல்லைங்க பரவாயில்ல. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. என்ன ஹெல்ப் சார்? நீங்கள் மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டலில் தானே வேலை பண்ணுறீங்க? ஆமா. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு மாயான்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? மாயாவா? அவ புருஷன் செத்துட்டான். விடு, இந்த பையன் அவளோட கொழுந்த அண்ணி கூட வாழறான். கேடு கட்ட பையன். இப்ப ஞாபகம் வருது சார். அந்த மாயா ஒரு ஒழுக்கம் கெட்டவ. சொந்த கொழுந்தனார் கூடயே ச்சே சொல்லவே வாய் கூசுது. இப்ப மகேஷ் கல்யாணன்ற பேர்ல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறானா? ஆமாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். இதுல நான் என்ன சார் ஹெல்ப் பண்ணணும்? நீங்கள் நேரில் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட அவங்கள பற்றின எல்லா உண்மையும் சொல்லணும். அப்போதாங்க அந்த பொண்ணோட லைஃப்பை காப்பாற்ற முடியும். ரொம்ப யோசிக்காதீங்க சிஸ்டர். நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்கன்னா தான் அந்த மகேஷ் கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். இல்லைனா அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடுங்க. சரிங்க சார், திடீர்னு இப்படி வந்து கூப்பிடுறீங்க, எப்படி வர முடியும்? சிஸ்டர், நான் காரில் தான் வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்தீங்கன்னா ஒரு பொண்ணோட லைஃப்பை காப்பாற்ற முடியும். சார் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருலம்மா, ஒரு நல்ல காரியத்துக்காக தானே கூப்பிடுறாரு, போயிட்டு வாமா. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்கள அனுப்புறீங்க. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார், எங்களால் முடிஞ்ச உதவியே ஒரு பொண்ணுக்கு சேரும், அவ்வளோதானே. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. தேங்க்யூ சார். முருகா, அப்பனே, சண்முகா, என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுவும் அந்த சாமுண்டீஸ்வரி தான் நடத்தி வைப்பான்னு நீ சொல்லியிருக்கல்ல. ஆனா என்னென்னவோ நடந்து போச்சு முருகா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி என் பேரன் என் பேத்திய கல்யாணம் பண்ணிப்பான்? எனக்கு சந்தேகமா இருக்கும் முருகா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேத்தி கழுத்துல தாலி ஏற போகுது. அதை என் பேரன் கட்ட போறானா இல்ல வேற யாராவது கட்டுவாங்களா? எதுவுமே எனக்கு புரியல முருகா. அதான் உன்கிட்ட முறையிட்டு கேட்டுக்கலான்னு உன்னை தேடி வந்திருக்கேன். முருகா, நீ தயா பதில் சொல்லணும். முருகா, முருகா, முருகா. பரமேஸ்வரி, முருகா, வந்துட்டியா முருகா? நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியாவே படல முருகா. எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு முருகா. ரொம்ப டென்ஷன் ஆகாத பரமேஸ்வரி. அங்க என்ன நடந்துச்சு? என்ன முருகா, அங்க நடந்ததெல்லாம் என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேக்குற? எல்லாம் உனக்கு தெரியுமில்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நானும் உனக்கு மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லணுமா? இல்ல முருகா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் பேரை எப்படி முருகா என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுவான்? அந்த சாமுண்டீஸ்வரியே கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது இது நடக்குமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு முருகா. எப்படி முருகா இதெல்லாம் நடக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கல்யாணம் நடக்க போகுது. அது யார் கூட இருந்தா எனக்கு தெரியலையே. அவசரப்படாத பரமேஸ்வரி, பொறுமையாரு. இந்த மாதிரி நேரத்துல பொறுமைதான் ரொம்ப முக்கியம். எப்படி முருகா? நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பொறுமையா தான் இருக்கேன். பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லிட்டே இருக்கேன். என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் நடந்தா எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது நடக்காது போல இருக்கே. நான் நடக்கும்னு சொல்றேன், நீ நடக்காதுங்கிற மாதிரி சந்தேகப்படுற. அப்ப நீ என்ன நம்ப மாட்டியா? இந்த கடவுளை நம்ப மாட்டியா? என்ன முருகா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை நம்பாம வேற யார நம்புவேன் சொல்லு? அப்புறம் ஏன் நீ நம்பாம இங்க ஓடி வந்த? நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் பேரு பேத்து கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீயும் அவங்களுக்கு அட்சித போட்டு ஆசீர்வாதம் பண்ணதா போறேன்.
சரி முருகா, இப்பவும் உன் பேச்ச நம்பிதான் நான் மண்டபத்துக்கு போறேன். என் பேரன் அவன் கல்யாணத்தை நடத்திக்கல, வேற எவனையோ ஒருத்தனை மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். அதனாலதான் நான் பயந்து போய் உன்னை தேடி வந்தேன். நீ இனிமே எதுக்கும் பயப்படாத. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசியில உன் பேத்து கழுத்துல உன் பேரன் தான் தாலி கட்டுவான்.